வணக்கம். இப்ப எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்தது. நம்ம போன்ல எல்லாம் வழி சொல்ற ஒரு குரல் கேட்கும் இல்லையா? இல்ல ஒரு புத்தகத்தை படிக்க சொல்லி கேட்டா, அதுவே ஒரு அம்மாவோ ஐயாவோ படிக்கிற மாதிரி கேட்கும் இல்ல? இந்த குரல் எல்லாம் எங்க இருந்து வருது? ஒரு எந்திரம் எப்படி மனுஷன் பேசுற மாதிரியே பேச கத்துக்குச்சுன்னு யோசிச்சிருக்கோமா? சும்மா பேச இல்ல, ஒரு மனுஷனோட குரல் மாதிரியே உணர்வோட பேசுதே. அதைத்தான் இன்னைக்கு ஒரு சின்ன கதையா சொல்ல போறேன், கேளுங்க. அதுக்கு காரணம் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு சொல்ற ஒரு வித்தை தான்ப்பா. சுருக்கமா டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய விஷயம் இல்ல, எழுதி இருக்கிற வார்த்தைகளை சத்தம் போட்டு பேச வைக்கிறது தான் இதோட வேலை. ஒரு கம்ப்யூட்டருக்கு சத்தம் போட்டு படிக்க கத்து கொடுக்கற மாதிரி தான். ஆரம்ப காலத்துல இந்த குரல் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கரகரன்னு எந்திரம் பேசுற மாதிரியே இருக்கும். காரணம் என்னன்னா, அப்பவெல்லாம் ஒரு மனுஷன் பேசுற சத்தத்தை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வெட்டி ஒன்னோட ஒன்னு ஒட்டி பேசுற மாதிரி பண்ணுவாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு சத்தத்தை ஒட்டி வச்சா அது ஒரு மனுஷன் இயல்பா பேசுற மாதிரியா இருக்கும். கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும். எந்திர மனுஷன் பேசுற மாதிரியே இருக்கும். ஆனா இப்போ காலம் மாறி போச்சுங்க. இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர்கள் சும்மா சத்தத்தை வெட்டி ஓட்டுறது இல்ல, அதுக்கு பேசவே கத்து கொடுக்கறாங்க. நீங்க கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு பெரிய நூலகம் இருக்கு. அங்க ஏகப்பட்ட புத்தகங்கள், அதோட ஒரு மனுஷன் வாசிச்ச ஆடியோ புத்தகங்களும் மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு வார்த்தை வணக்கம் அப்படின்னு எழுதுனா அத ஒரு மனுஷன் எப்படி உச்சரிப்பான், எந்த ஓசையில பேசுவான், என்ன வேகத்துல சொல்லுவான், எங்க நிறுத்துவான், எங்க குரலை ஏத்துவான் இறக்குவான் அப்படின்னு அத்தனையும் கத்துக்கிறோம். நம்ம மூளைய போலவே அதுவும் இந்த மொழியோட ஓட்டத்தை, அதுல இருக்கிற இசைய, நுணுக்கங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஒரு கேள்விக்குறி வந்தா குரல் எங்க உயரணும், ஒரு கமா வந்தா எங்க லேசா நிறுத்தணும்னு லட்சக்கணக்கான உதாரணங்களை கேட்டு கேட்டு கத்துக்கிறோம். அப்புறம் என்ன, அது பார்க்காத ஒரு எழுத்து கொடுத்தாலும் ஒரு மனுஷன் பேசுற மாதிரியே ஒரு அசைவு இல்லாம அழகா பேச ஆரம்பிச்சிடும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ஆச்சரியமான வித்தை இருக்கு. நமக்குன்னு ஒரு குரல் இருக்குல்ல, ஏன் குரல், உங்க குரல், ஏன் நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரோட குரல், ஒரு பெரிய சினிமா நடிகரோட குரல். அதே குரல்ல கம்ப்யூட்டரை பேச வைக்க முடியுமா? முடியுங்க. அதுதான் குரல் நகலாக்கம் அப்படிங்கிற மேஜிக். இது எப்படின்னா, ஒரு மனுஷன் பேசின கொஞ்ச நேரம் ஆடியோவை எடுத்து இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா போதும். சில நிமிஷங்களுக்குள்ளேயே அந்த குரலோட தனிப்பட்ட குணம் என்ன, எங்க குரல் ஏறுது, எங்க இறங்குது, என்ன வேகம், என்ன தொனி, இதையெல்லாம் அந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு கைரேகை இருக்கிற மாதிரி குரலுக்கு ஒரு கைரேகை இருக்கு, பாத்தீங்களா? அத ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்க என்ன டைப் பண்ணாலும் அதே குரல்ல அதே தொனியில பேச ஆரம்பிச்சணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப அபாரங்க. வெறும் சில வினாடிகள் ஆடியோ கொடுத்தாலே போதும், நம்ம குரலை அப்படியே உருமாத்தி பேச வச்சிடுதே. ஆச்சரியமா இல்ல? ஆனா ஒரு மனுஷன் பேசுறது சும்மா சத்தமும் வேகமும் மட்டுமா? இல்லங்க. நம்ம மனுஷங்களோட குரல்ல உணர்வு இருக்கு. ஒரு நல்ல செய்தியை சொல்லும் போது வர சந்தோஷம், ஒரு நண்பனுக்கு ஆறுதல் சொல்லும் போது வர மெல்லிய பரிவு, இதெல்லாம் ஒரு கம்ப்யூட்டருக்கு எப்படி வரும்? அதையும் அது கத்துக்கிறோம். எப்படின்னா, லட்சக்கணக்கான ஆடியோக்களை கொடுத்து இது சந்தோஷமான குரல், இது சோகமான குரல், இது கோபமான குரல் அப்படின்னு சொல்லி சொல்லி கத்து கொடுப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்தா குரல் கொஞ்சம் வேகமா உயர்த்தி பேசணும்னு அதை புரிஞ்சுக்கிறோம். இப்படியே ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கு உற்சாகமா பேசணும், ஒரு செய்தி வாசிக்கும் போது கொஞ்சம் தீவிரமா பேசணும்னு அத்தனையும் அதுவே புரிஞ்சுக்கிட்டு உணர்வு சேர்க்கும். அப்போதான் அந்த குரல் சும்மா கேட்குற மாதிரி இல்லாம நம்ம கூட ஒரு மனுஷன் பேசுற மாதிரி நம்ம மனசுக்கு நெருக்கமா இருக்கும். இந்த வித்தையெல்லாம் சும்மா சினிமாவில் பார்க்குற மாதிரி இல்லைங்க, நம்ம உலகத்திலேயே கலந்துருச்சுங்க. கண் தெரியாதவங்களுக்கு, படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தையே திறந்து காட்டுது. பேச முடியாம போன பல பேருக்கு அவங்களுடைய குரலையே திருப்பி கொடுத்து பேச வச்சுக்கிட்டு இருக்க இந்த டெக்னாலஜி. சினிமாவிலையும் வீடியோ கேம்ஸ்லையும் எல்லாம்
பழைய நடிகர்களோட குரலை கொண்டு வரவும் இல்லைன்னா புதுசா ஒரு கேரக்டருக்கு குரல் கொடுக்கவும் இந்த வாய்ஸ் குளோனிங் உதவுது. பாட்காஸ்ட் பண்றவங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டா மறுபடியும் உட்காந்து பேச தேவையில்லைங்க. இந்த கம்ப்யூட்டரே அதை சரி பண்ணிடும். ஒரு படத்தை பல மொழிகள்ல மாத்தி வெளியிடும் போது அசல் நடிகரோட குரல் மாறாம அதே தொனியில பேச வைக்கவும் இது பயன்படுது. கேட்கறவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற அசிஸ்டன்ட் குரல் ஆகட்டும் இல்ல நமக்கு வழி சொல்ற குரல் ஆகட்டும், இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச், குரல் நகலாக்கம் எல்லாம் நம்ம டெக்னாலஜியோட பழகிற விதத்தையே மாத்திருச்சுங்க. ஒரு எந்திரம் சும்மா நம்ம வார்த்தைகளை புரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உணர்வோட குணத்தோட நுணுக்கத்தோட நமக்கு திருப்பி பேசுற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு எந்திரம் பேசணுங்கிற சின்ன ஆசையில ஆரம்பிச்ச இந்த பயணம் இப்ப உலகத்தையே இன்னும் இயற்கையா எளிமையா ஒன்னோட ஒண்ணு இணைச்ச ஒரு டிஜிட்டல் உலகமா மாத்திட்டு இருக்குங்க. இது ஒரு பெரிய கதை. இது முடிவில்லாம தொடரும்னு தான் தோணுது. நன்றி.